Hey friends, welcome to Candor Thoughts. Candor Thoughtsனா என்ன தெரியுமா? கேண்டூர்னா ஃப்ராங்காக இருக்கிறது, ஓப்பனாக இருக்கிறது, தாட்ஸை யோசிக்கிறது. நம்ம எப்போ ஓப்பனாக ஃப்ராங்காக யோசிக்க முடியும்? நம்ம பவுண்ட்ரியில இருந்து வெளியில் வந்தால் தான் அந்த மாதிரி யோசிக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி எஜுகேஷனல் டாபிக்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ், ஸோ தட் we can go forward and attain our success. We can be rich mentally, rich financially. So let's begin today's topic. ஸோ இன்றைக்கி டாபிக் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம பிரெயின் எடுத்துக்கிட்டா பிரெயினை ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு மைண்டு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். ஒரு பில்டிங்கை பார்த்துருக்கீங்களா? எப்படி கட்டுவாங்க? ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போடுவாங்க, அதுக்கு மேலே ஸ்ட்ரக்சரை ஏற்றுவாங்க. ஆனால் ஃபவுண்டேஷனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒன்லி யூ சி தி பில்டிங் அவுட் சைடு. அந்த மாதிரி தான் மைண்டும். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு அடிவாரம், ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது. நம்ம பார்க்குறது நம்மளோட கான்ஷியஸ் திங்ஸ், தி திங்ஸ் விச் வி டூ கான்ஷியஸ்லி. அதுதான் நம்மளோட பிஹேவியராக பார்க்க முடியுது. பட் ஹவு இப்போ ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட முடியுமோ, அது ஃபவுண்டேஷன் தான் தீர்மானிக்குதோ. நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஹேபிட்ஸ் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுது. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னன்னா ஒரு அவேர்னஸ். நம்ம ஹவு வி ஆர் டூயிங் தி திங்ஸ், ஹவு வி ஆர் டெவலப்பிங் தி ஹேபிட்ஸ், அதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் வருது. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட மெமரிஸை ஸ்டோர் பண்ணிக்கும், ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், பெர்செப்ஷன். நம்ம ஏஐ டிஎம்கே ஓட் பண்ண போகிறோமா இல்லை டிஎம்கே ஓட் பண்ண போகிறோம், அந்த பெர்செப்ஷன் பிலீவ்ஸ்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அதுதான் ஒரு ஆக்ஷனாக கான்ஷியஸாக நம்ம வெளியில் வருது. பட் இஃப் வி ஹாவ் டெவலப்ட் பேட் ஹேபிட்ஸ், நம்மளோட ஃபவுண்டேஷனே சரியில்லைன்னா நம்மளோட அவுட்கம் சரியாக இருக்குமா? இருக்காது. அதனால தான் நம்ம கான்ஷியஸாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அப்போ தான் we can develop good habits, good memories, good experiences and good belief system. அதுதான் நம்மளோட சக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ லெட்ஸ் see how we can control our subconscious mind. All great things start with the thought impulse. எல்லா விஷயமும் எல்லா பிக் ஐடியாஸும் லைக் ஃபேஸ்புக் ஆர் கூகுள், அது ஒரு ஸ்மால் ஐடியாவிலேருந்து, ஒரு ஸ்மால் தாட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோ பவர்ஃபுல் தாட்னா அந்த தாட் ஒரு கேண்டூராக இருக்கணும், ஃப்ராங்காக இருக்கணும், நோவாலிட்டியாக இருக்கணும், ஒரு புதுசாக இருக்கணும். ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த சீடு நம்மளோட பாசிட்டிவ் தாட் தான். லெட்ஸ் சி என்ன பாசிட்டிவ் தாட்ஸ்னால் என்ன, நெகட்டிவ் தாட்ஸ்னால் என்ன. பாசிட்டிவ் தாட்ஸ்னால் நம்மளோட டிசைர், குட் ஃபெய்த், லவ், enthusiasm, hope and love. இதெல்லாம் பாசிட்டிவ் இமோஷன்ஸ். நம்ம நெகட்டிவ் இமோஷன்ஸ்லாம் என்னென்னா ஃபியர், ஜெலசி, ஹேட்ரட், க்ரீடு, ஆங்கர், இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ். நமக்கு பாசிட்டிவ் தாட் வேணும்னா பாசிட்டிவ் இமோஷன்ஸ் வேணும். அதனால் உங்கள் லைஃப்பில் நெகட்டிவ் இமோஷன்ஸை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்க. நமக்கு அது தேவையில்லை. பாசிட்டிவ் தாட்ஸ் ஃபீல் பண்ணுங்க. ஒரு தாட் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால we replace positive thought. Negative thought எடுத்துட்டு we replace it with the positive thought. That's the first step in controlling your subconscious mind. Once these positive thoughts வந்தாவே you will like start thinking
வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் வந்து இன்னும் எப்படி பெட்டர் ஆகலாம் அப்படின்னு. க்ரோ ரிச், திங்க் அண்ட் க்ரோ ரிச் ஒரு நெப்போலியன் ஹில்லோட புக்கு. அதில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க, நீ ஹவு யூ கேன் லைக் கண்ட்ரோல் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் த்ரூ விஷுவலைசேஷன். கிரியேட் அ விவிட் மென்டல் இமேஜ் ஆஃப் டிசைர் அவுட்கம். வாட் நீ, ஐ மீன், யூ திங்க் அபவுட் வாட் இஸ் யுவர் அவுட்கம், ஹவ் யூ வாண்ட் டு அச்சீவ் இட். அது வந்து விஷுவலைஸ் பண்ணால் யூ கேன் லைக் சீட் தோஸ் தாட்ஸ் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ அந்த விஷயத்த வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒன்ஸ் யூ லைக் புட் அப் இன் யுவர் ஃபவுண்டேஷன், அது வந்து ஆக்ஷனாக ஆகி திருப்பி வரும். அதுக்காக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ தாட். அந்த தாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. ஹவ் யூ லைக் யூ ஆர் வின்னிங், யூ ஆர் கெட்டிங் சக்ஸஸ். ஸோ விஷுவலைஸ் இட். அஃபர்மேஷன், விஷுவலைஸ் பண்ணால் மட்டும் போதாது, அஃபர்மேஷன். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பிரெயினே வந்து அப்படித்தான். சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட வந்து சொன்னா, இல்லை நான் வந்து ரொம்ப பணக்காரன் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணா, இல்லை இல்லை நீ பொய் சொல்ற அப்படின்னு பிரெயின் வந்து திருப்பியே நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்ல 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 எவ்ரி டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே தூங்குறதுக்கு முன்னாடி ஐ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல், ஐ வில் பிகம் சக்ஸஸ் சொல்ல 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 பிரெயின் வில் திங்க் தட் தட்ஸ் ட்ரூ. அண்ட் அந்த பிரெயின், அந்த நம்மளோட தாட் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும், நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணும் டு அட்டைன் தோஸ் கோல்ஸ், தோஸ் அவுட்கம்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். லாஸ்ட்டாக வந்து ஃபெய்த் இருக்கணும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப். இது வந்து பண்ண முடியும் அப்படின்னு. இதுதான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட். திஸ் இஸ் ஹவ் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் பிஹேவியர், ஹேபிட்ஸ் எல்லாமே. நம்ம வந்து பாசிட்டிவ் எமோஷன் வச்சுட்டா நமக்கு வந்து பாசிட்டிவ் பிஹேவியர் கிடைக்கும். நெகட்டிவ் எமோஷன் வச்சுக்கிட்டா நெகட்டிவாக தான் பிஹேவ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், have positive emotion, visualize your success and have affirmation, positive affirmation பண்ணுங்க. That's it. மீண்டும் ஒரு புதிய டாபிக், ஒரு சக்ஸஸ் நோக்கி ஒரு பயணத்துக்கு ஒரு புதுசாக ஒரு டாபிக் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.